so much service to the Sanatana Dharma. So ரொம்ப நன்றி சொல்லி அவளை ஆசீர்வாதம் பண்ண சொல்லி அவங்களுக்கு few words from them. அப்புறமா இந்த சங்கல்பத்தை வேறு வேறு இடத்துல அவள் பாஷ்யங்கள் கொடுக்க போகிறா. We will be organizing the bhashyams in different places in the state and the country. இன்னைக்கு அவளுக்கு ஆசீர்வாதம் சொல்லி நம்மளுக்கு அனுகிரகம் பண்ண வந்திருக்கா. ஸோ தேங்க்யூ டாக்டர் வெங்கடேஷ். உங்கள் பிஸி ஷெட்யூலில் எல்லாரும் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. श्रीचक्र वरदाचार्यं शुद्धसत्व गुरुत्तमं श्रीनिधिं राघवं वन्दे ह्यपार करुणाकरं रजनीकान्त गात्रस्य रजनीचर वैरिणः रजोहीनस्य पादाब्ज रजः कणः प्रपातु माम्. எல்லோருக்கும் அடியனுடைய நமஸ்காரம். இன்றைய அக்ஷய திருதியை வாழ்த்துகள். இந்த அக்ஷய திருதியைங்கிறது ரொம்ப சிறப்பான ஒரு நாள். கங்கை பூமிக்கு வந்த நாள் அக்ஷய திருதியை. கருடன் அமிர்தத்தை கொண்டு வந்த நாள் அக்ஷய திருதியை. பரசுராமர் அவதாரம் செய்த நாள் அக்ஷய திருதியை. அன்னபூரணி தோன்றிய நாள் அக்ஷய திருதியை. மகாபாரதத்தை வியாசர் இயற்ற தொடங்கிய நாள் அக்ஷய திருதியை. தர்மபுத்திரருக்கு சூரியன் அக்ஷய பாத்திரம் கொடுத்த நாள் அக்ஷய திருதியை. மகாலட்சுமி குபேரனுக்கு செல்வத்தை கொடுத்த நாள் அக்ஷய திருதியை. கிருஷ்ணன் குச்சேலனை குபேரனாக ஆக்கிய நாள் அக்ஷய திருதியை. இது போல அக்ஷய திருதியை என்ற நாளுக்கு பல சிறப்புகள் உண்டு. அத்தோட இப்ப இன்னொரு சிறப்பு சேர்ந்திருக்கு. சங்கல்பம் என்ற இந்த ப்ராஜெக்ட் லான்ச் பண்ணப்பட்ட நாளும் அக்ஷய திருதியை. அக்ஷயம் என்றால் குறையாதன்னு அர்த்தம், வளர்ந்து கொண்டே இருக்கக்கூடியன்னு அர்த்தம். அப்படிப்பட்ட கைங்கரியம் நம்முடைய சம்பிரதாயம், சனாதன தர்மம், பாரத தேசத்து பாரம்பரியம் அக்ஷயமாக குறையாமல் வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும்ங்கிறதுக்காக அக்ஷய திருதியில அதுவும் அந்த பெயர் பாருங்க, சங்கல்பம் என்பது சிறப்பான பெயர். இந்த சங்கல்பத்தை சாந்தோக்கிய உபனிஷத் கொண்டாடுறது. சங்கல்பம் என்ற வார்த்தையை பற்றி சாந்தோக்கிய உபனிஷத்துல பூம வித்யால சங்கல்போவாவ மனசோ பூயஹா யதாவை சங்கல்பயதி அத மனஸ்யதி அத வாசமீரயதி காமு நாம்னீரயதி நாம்னி மந்த்ரா ஏகம் பவந்தி மந்திரேஷு கர்மாணி தானிகவா ஏதானி சங்கல்பைகாயனானி சங்கல்பாத்மகானி சங்கல்பே பிரதிஷ்டிதானி சமகல்பதாம் தியாவா பிருத்திவி சமகல்பேதாம் வாயுஷ்ச ஆகாசஞ்ச சமகல்பந்த ஆபஷ்ச தேஜஷ்ச தேஷாம் சங்கல்ப்தியை வருஷ சங்கல்பதே வருஷஸ்ய சங்கல்ப்தியா அன்னம் சங்கல்பதே அன்னஸ்ய சங்கல்ப்தியை பிராணா சங்கல்பந்தே பிராணானாம் சங்கல்ப்தியை மந்த்ரா சங்கல்பந்தே மந்த்ராணாம் சங்கல்ப்தியை லோக சங்கல்பதே ச ஏஷ சங்கல்பஹா சங்கல்பம் உபாஸ்வ என்று சாந்தோக்கிய உபனிஷத் அத்தனை தடவை சங்கல்பம் 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 என்று பூம வித்யால சொல்கிறது. அந்த பெயர்ல சங்கல்பம்னா தீர்மானம்னு அர்த்தம். இன்று உறுதி கொள்வோம், இன்றொரு தீர்மானம் அடுத்த தலைமுறைக்கு நம்முடைய பாரம்பரியத்தை கொண்டு போய் சேர்க்க வேண்டும்ங்கிறதுக்காக ஸ்ரீமதி லதா ரஜினிகாந்த் அவர்கள் ஸ்ரீ தயா ஃபவுண்டேஷன், அப்போ ஸ்ரீங்கிற மகாலட்சுமியினுடைய தயா கருணைங்கிறது ஸ்ரீ தயா ஃபவுண்டேஷன். அப்போ தாயார் கருணை பெருமாள் அனுகிரகம் பூர்த்தியா இருக்கு. அதுவும் இந்த சங்கல்பத்துல முக்கியமான சில அம்சங்கள் அதை சொல்லிட்டு அடிய அமர்ந்துடுறேன். பல பெரியோர்கள் இன்னும் பேசுறதுக்கு இருக்கா. முதல் விஷயம் வேத சம்ரக்ஷணம். நம்ம சனாதன தர்மத்துக்கு ஆதாரமாக இருப்பதுங்கிறது வேதம். நம்ம வேத நெறி வைதிக மதம்னு சொல்றோம். உலகத்திலே மங்களம் நிறைந்திருக்க வேண்டும் என்றால் வேத கோஷம் ஒலித்து கொண்டே இருக்கணும். இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த வேத கோஷம் நாம கேட்டோம். அது இருக்கும் வரை உலகத்திலே எல்லா மங்களங்களும் இருக்கும். அந்த வேத கோஷத்தை காப்பாற்ற என்ன வழி? வேதத்தை புத்தகத்தில் எழுதுவதாலோ சிடி போடுவதாலோ யூடியூப்ல வேதத்தை ஏற்றுவதாலோ வேதத்தை காக்க முடியாது. வேத பாடசாலை அந்த குருகுலம்ங்கிற சிஸ்டத்துல குழந்தைகள் வேதத்தை கற்பதால் மட்டும்தான் வேத நெறியை காக்க முடியும். குருகுலத்தில் வேத பாடசாலையில் வேதம் கற்பதை தவிர வேதத்தை காப்பதற்கு உலகத்துல வேறு வழியே கிடையாது. அப்போ அந்த வேத ரட்சணத்துக்காக எங்கெங்கெல்லாம் வேத பாடசாலைகள்ல கஷ்டப்படுறாளோ அந்த குழந்தைகளுக்கு என்னென்ன தேவைகள் இருக்கிறதோ அதுக்கு சப்போர்ட் பண்ணணும். எவ்வளவு உயர்ந்த ஒரு நோக்கம்! அந்த வேத பாடசாலையில் உள்ள குழந்தைகளுக்கு சப்போர்ட் பண்ணணுங்கிறது முதல் சங்கல்பம். இரண்டாவது சங்கல்பம், இந்த கலியுகத்துல நமக்கு தவம் புரிந்து இறைவனை காணக்கூடிய ஆற்றல் இருக்கா? அப்படிப்பட்ட ஆற்றல் உள்ள சில மகான்கள் இருக்கலாம். நம்ம எல்லாருக்கும் அப்படியே தவம் புரிந்து நமக்கு பகவான் கண் முன்னே காட்சி தரக்கூடிய ஆற்றல்ங்கிறது நமக்கு அது இல்லை. இந்த கலியுகத்துல பிரசித்தமான பகவானுடைய அவதாரங்கள் கிடையாது. இந்த கலியுகத்தில் நாம் இறைவனை அனுபவிக்கணும்னா திருக்கோவில்ல அர்ச்சாவதாரம்னு கோவிலுக்கு போறோம் பாருங்க. அந்த டெம்பிள் சிஸ்டம்ங்கிறது ரொம்ப 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 முக்கியம். இன்னைக்கு அந்த கோவிலுக்கு போகும் பழக்கம் குறைவதனாலதான் எத்தனையோ டைவர்ஷன் வருது. அந்த நாளில் பாருங்கள், நம்ம பாரம்பரியத்துல ஒரு ஊருன்னா அந்த கோவிலை சுற்றித்தான் ஊரினுடைய மொத்த எகானமி இருக்கும். டெம்பிள் should be the center of the place, center of the city. அதை சுற்றி மற்றதெல்லாம் இயங்கி வந்தா எல்லாம் ப்ராப்பரா இருக்கும். கோவில்ல தான் அந்த காலத்தில் பாடம் எடுப்பார்கள்.
கலை, நாட்டியம் அத்தனையும் கோவில் தான் அதற்கெல்லாம் ஆதாரமாக இருக்கும். ஒரு எலெக்ஷன் தேர்தல்னா கூட குடவோலை முறை என்றால் கோவிலில் வைத்து தான் அதை நடத்துவார்கள். திருக்கோவிலுக்கு அவ்வளவு முக்கியத்துவங்கள் இருந்தன. அந்த கோவில்ல கட்டப்படக்கூடிய அர்ச்சகர்களுக்கு அடிப்படை தேவைகள் என்னென்ன வேண்டுமோ அந்த அடிப்படை தேவைகளை எல்லாம் நாம செய்து கொடுக்க வேண்டும்ங்கிறது இரண்டாவது சங்கல்பம். சங்கல்பம் நம்பர் 2, திருக்கோவில்ல கட்டப்படும் அர்ச்சகர்களுக்கான உதவி. சங்கல்பம் நம்பர் 3, பசுமாடு, கோமாதா என்று நாம் கொண்டாடுகிறோம். மகாபாரதத்திலே வியாசரே பசுமாட்டினுடைய பெருமையை அவ்வளவு சிறப்பாக சொல்லியிருக்கார். பசுமாட்டினுடைய பின்பகுதியில சாட்சாத் மகாலட்சுமியே வசிக்கிறாள் என்ற வரலாறும் மகாபாரதத்துல அனுசாசன பருவத்துல பார்க்கிறோம். அப்ப அந்த கோ சம்ரட்சணத்துக்கு, பசுமாடுகளை பராமரிக்க நம்மால் என்ற காரியங்கள் செய்யணும் இல்லையா? நிறைய கோசாலைகள் இருக்கின்றன. ஆனா அந்த கோசாலைகள் அனைத்துக்கும் சேர்த்து ஒரு குடைக்கு கீழே கொண்டு வர மாதிரி ஒரு சிஸ்டம். இப்ப இங்க ஒரு கோசாலையில ஒரு கோமாதாக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம், இன்னொரு இடத்துக்கு அந்த கோமாதாவை ஷிஃப்ட் பண்ணணும், எழுதருளை பண்ணணும், ஏதோ ஒண்ணு தேவைன்னா அதுக்கு எல்லா கோசாலைகளையும் ரிஜிஸ்டர் பண்ணி அதை ஒரு குடைக்கீழ் கொண்டு வர வேண்டும்ங்கிறது 3வது சங்கல்பம். ஏன் தமிழிலேயே மாடு என்றால் செல்வம்னு அர்த்தம். தமிழ்ல திருவள்ளுவர் கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை மாடு என்பதால் என்று செல்வத்தை தான் குறிப்பிட்டார்கள். தமிழ்லையும் சம்ஸ்கிருதத்திலும் கூட ராமாயணத்துல ராவணனே சொல்றான், வித்யத்தே கோஷு சம்பன்னம். பசுமாடு வச்சிருக்கவன் என்னைக்கா இருந்தாலும் பணக்காரன் ஆயிடுவான். பசு என்பது செல்வத்தின் அடையாளமா. அதான் பாக்குறோம் அண்ணாமலை படத்துல ஒரே பாட்டு தான். பசுமாடு வந்து எவ்வளவு எத்தனை அடுக்குமாடி ஹோட்டல்களை கட்டி அசோக கீழே தள்ளி மேலே ஏறி உட்கார்ந்தாரா இல்லையா அண்ணாமலை? அப்போ பசுமாடுங்கிறது ஒருத்தர் கையில இருந்ததுன்னா, பசுமாடு என்பது செல்வத்துக்கு அடையாளமாக இருப்பது. அதான் அவர் சார் சூப்பர் ஸ்டாரே பாடியிருக்காரு, புல்லு கொடுத்தா பால் கொடுக்கும், ஒன்னால முடியாது தம்பி, பாதிப்புள்ள பிறக்குதப்பா பசுதார தாய்ப்பால நம்பின்னு. அந்த பசுவினுடைய அந்த பால் அதுதானே எத்தனை பேருக்கு உணவளிக்கிறது. ஏன் ஒரு யாக யஜ்யம்னாலும் பசுவிலிருந்து வரக்கூடிய பஞ்சகவியம்ங்கிற பொருள். அந்த பசுமாடு வைதிக தர்மத்துக்கு ரொம்ப முக்கியம். அதற்காக கோசாலைகளை எல்லாம் ஒன்றிணைத்து அதை ஒரு குடைக்கீழ் கொண்டு வந்து பசுமாடுகளை பராமரிப்பது 3வது சங்கல்பம். 4வது சங்கல்பம் நீங்க பாருங்க, இந்த நெகட்டிவிட்டிங்கிறது நிறைய போயிட்டு இருக்கு. அங்கங்க பாருங்களேன், எதா இருந்தாலும் பார்த்தா யாரா இருந்தாலும் டிப்ரெஷன்லயே இருக்கா, விசாரிக்கும் போதே சௌக்கியமானு கேட்க மாட்டேங்கிறா. உனக்கு டயபெட்டிஸ் இருக்கா, ஹைப்பர் டென்ஷன் இருக்கா, வியாதியை தான் சொல்லி விசாரிச்சுட்டு இருக்கோம். ஆனால் எல்லாரும் பார்த்தாலே ஏதோ பறி கொடுத்த மாதிரி ஒரு லுக்லயே இருக்கும். அதுக்கு காரணம் என்னன்னா பாசிட்டிவிட்டிங்கிறது குறைஞ்சிட்டே இருக்கு, எல்லா நெகட்டிவிட்டியும் ஜாஸ்தியா இருக்கு. ஏன் நெகட்டிவிட்டிக்கு என்ன காரணம்னா நம்ம சோசியல் மீடியால அப்படியே மூழ்கிட்டோம். செல்போனை தேய்ப்பதுதான் வாழ்க்கைன்னு அதையே தேய்ச்சிட்டு இருக்கோமே ஒழிய அதற்கு மேல் வெளியில என்ன இருக்குங்கிறத எதையுமே நம்ம சிந்திப்பதற்கு நேரம் இல்லாம இருக்கு. அந்த பாசிட்டிவிட்டிங்கிறது அந்த நாள்ல நமக்கு எப்படி இருந்ததுன்னா, நிறைய உபன்யாசங்கள், இசை கச்சேரிகள், ஹரிக்கதைகள், காலக்ஷேபங்கள் இதெல்லாம் நடந்து கொண்டே இருந்ததாலே அந்த காலத்துல நிறைய பாசிட்டிவ் எனர்ஜிங்கிறது நமக்கு வந்து சேர்ந்து கொண்டே இருந்தது. ஆனா இன்னைக்கு என்ன ஆயிடுறதுன்னா, நம்ம மற்ற விஷயங்களை நோக்கி நோக்கி போய்கொண்டே இருக்கிறோம், இது போன்ற விஷயங்களை விட்டுடுறோம். அப்போ 4வது சங்கல்பமாக இது போன்ற நம்முடைய பாரம்பரியத்தை கொண்டு வந்து அனைவரிடமும் சேர்க்க வேண்டும். சங்கல்பம் நம்பர் 4, ஒரு உபன்யாசங்கள், கலை நிகழ்ச்சிகள், கச்சேரிகள், இதன் மூலமாக பாசிட்டிவிட்டியை கொண்டு வந்து எல்லோருக்கும் சேர்க்க வேண்டும். நம்ம அதாவது இந்த பிரேயருங்கிற ஒரு விஷயத்தை நாம மறந்துட்டோம். பிரார்த்தனைன்னு ஒண்ணு இருக்கு, அதை இன்னைக்கு மறந்துடுறோம். அதை மறந்ததுனால தான் இன்னைக்கு ஒன்றும் இல்லை, பள்ளிக்கூட குழந்தைகள் பாருங்களேன், ஒரு எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிட்டா நான் என்னன்னு சொல்லலை, வேற ஒரு தப்பான முடிவு எடுக்கிறார்கள். எத்தனை நியூஸ்ல பாக்குறோம். காரணம் என்னன்னா, வாழ்க்கையில கஷ்டங்கள் வந்தா பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணா அது தீரும். ஆனா அந்த பிரேயருங்கிற ஹேபிட் இப்போ குறைஞ்சுட்டே வருது. மீண்டும் அந்த பிரேயருங்கிற ஹேபிட்டை நம்ம உண்டாக்கணும். அதை உண்டாக்க வேண்டும் என்றால் இதன் அருமை என்ன, நம்முடைய சம்பிரதாய பெருமை என்ன. ஆரம்ப உரையில சூப்பர் ஸ்டார் அவர்களே சொன்னார், அதாவது வெளிநாட்டுக்காரர்கள்னா நம்ம ட்ரெடிஷனோட பெருமையை அறிந்து கொண்டு இதை நாடி யோகா மெடிடேஷன் வந்துட்டு இருக்காங்க. நாம என்ன பண்றோம்னா இதன் பெருமை என்னங்கிறது அறியாம வெஸ்டர்ன் கல்ச்சரை நோக்கி நாம போயிட்டு இருக்கோம்னா இது எவ்வளவு பெரிய முரண்பாடு என்பதை சிந்தித்து பாருங்கள். அப்போ இந்த பாரம்பரிய கலைகளை எல்லோரிடமும் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பது சங்கல்பம் நம்பர் 4. அடுத்து சங்கல்பம் நம்பர் 5, இது இன்னுமே முக்கியமானது. அதாவது இந்த சனாதன தர்மத்துக்குள் எவ்வளவு உட்பிரிவுகள் இருந்தாலும் நாம எல்லாரும் வேத நெறிங்கிற அந்த ஒரு குடை கீழ் தான் இருக்கிறோம். அப்ப எல்லோரையும் ஒன்றிணைத்து நாம இன்னொருத்தரை எதிர்த்து போறோம்னு அர்த்தமே இல்லை. நாம் எல்லோரும் ஒற்றுமையாக இருந்தால் மற்றவர்களும் நம்மை ஆதரிப்பார்கள். அப்போ சனாதன தர்மத்தின் கீழ் இருக்கக்கூடிய அத்தனை பேரும், இதுல எத்தனை கிளைகள், எத்தனை மரங்கள்ல கிளைகள் இருந்தாலும் நமக்கு வேர் என்பது வேதம்ங்கிறத புரிந்து கொண்டு அந்த ஒரு குடை கீழே நாம் ஒன்றிணைய வேண்டும் என்பது சங்கல்பம் நம்பர் 5.
லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் ஒரு பாயிண்ட்டை சொல்லிட்டு அடியை பூர்த்தி பண்ணிக்கிறேன். கடைசியா முக்கியமான ஒரு சங்கல்பம் என்னன்னா, நம்முடைய பாரம்பரிய ஆர்ட்ஸ்ன்னு எத்தனையோ இருக்கு. அந்த நம் பாரம்பரியத்திலே என்னென்ன விஷயங்கள்லாம் இதுவரை பெரியோர்கள் கொண்டு வந்தார்களோ அதற்கு ஒரு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், ஒரு சென்டர் ஆஃப் லேர்னிங் மாதிரி ஏற்படுத்தி நம் பாரம்பரியம் என்பது அடுத்த தலைமுறைக்கு போய் சேரணும். இதை காப்பாற்றி வைக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். அடியனுடைய ஆச்சாரியனின் ஆச்சாரியன் ஆசுகவி வில்லூர் ஸ்ரீநிதி சுவாமி கஜேந்திர மோட்சம் பத்தி மட்டும் 4000 ஸ்லோகம் எழுதியிருக்காரு. சொன்னா நம்ப மாட்டீர்கள், கஜேந்திர மோட்சத்தை பத்தி மட்டும் 4000 ஸ்லோகம் குஞ்சர ரஞ்சனம்னு. அவர் தினந்தோறும் காத்தால எழுதுவார், கஜேந்திர மோட்சத்தை நினைப்பார். நினைச்சதும் பெருமாள் அனுகிரகம் ஒரு ஸ்லோகம் வரும் எழுதிடுவார். காத்தால எழுதா கஜேந்திர மோட்சத்தை நினைக்கணும் நினைப்பார். ஒரு பாட்டுக்கு எழுதிட்டே போவார். 4000 ஸ்லோகம் குஞ்சர ரஞ்சனம்னு எழுதிட்டார். ஆனா என்ன பிரச்சனைனா எல்லாத்தையும் கிரந்த லிபியில எழுதியிருக்காரு. இப்போ கிரந்த லிபி படிக்க தெரிஞ்சவா ரொம்ப 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 குறைச்ச. அடியனுடைய ஆச்சாரியன் என்னை கூப்பிட்டு அது எல்லாத்தையும் எடுத்து தேவநாகரி லிபிக்கு மாற்றி கம்ப்யூட்டர்ல சாஃப்ட் காப்பியா ரெடி பண்ணுனார். என்ன காரணம்னா, இந்த தலைமுறையில நாம பண்ணாம விட்டுட்டு போயிட்டோம்னா அந்த 4000 ஸ்லோகங்களும் அடுத்த தலைமுறைக்கு பயன்படாமலே போய்விடும். இது ஒரு பெரிய விஷயம் இருக்கு. அப்போ ஒரு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் ஏற்படுத்தி எதெல்லாம் பாரம்பரிய நூல்கள் இருக்கோ அதை பராமரிக்கிறார்கள். அந்த காலத்துல கல்வினா ஆயக்கலைகள் 64ன்னு கற்றார்கள். இன்னைக்கு ஆயக்கலைகள் 64 பேரை சொன்னாலே கை தட்டுவார்கள். ஆயக்கலைகள் மொத்தம் 64 இருக்கு. என்னன்னா அகர விலக்கணம், லிகிதம், கணிதம், வேதம், புராணம், வியாக்கரணம், நீதி சாஸ்திரம், ஜோதிட சாஸ்திரம், தர்ம சாஸ்திரம், யோக சாஸ்திரம், மந்திர சாஸ்திரம், சகுன சாஸ்திரம், சிற்ப சாஸ்திரம், வைத்திய சாஸ்திரம், உருவ சாஸ்திரம், இதிகாசம், காவியம், அலங்காரம், மதுரபாடனம், நாடகம், நிருத்தம், சப்த பிரம்மம், வீணை, வேணு, மிருதங்கம், தாளம், அஸ்திர பரீட்சை, கஜ பரீட்சை, ரத பரீட்சை, அஸ்வ பரீட்சை, கனக பரீட்சை, ரத்ன பரீட்சை, பூமி பரீட்சை, சங்கிராம லட்சணம், மல்யுத்தம், ஆகர்ஷணம், உச்சாடனம், வித்துவேடனம், மதன சாஸ்திரம், மோகனம், வசீகரணம், ரசவாதம், காந்தர்வவாதம், பைப்பிலவாதம், கௌதுகவாதம், தாதுவாதம், காருடம், நட்டம், முட்டி, ஆகாய பிரவேசம், ஆகாய கமனம், பரகாய பிரவேசம், அதிரிசயம், இந்திரஜாலம், மகேந்திரஜாலம், அக்னி தம்பம், ஜலத்தம்பம், வாயு தம்பம், வாக்கு தம்பம், திட்டி தம்பம், சுக்ல தம்பம், கண்ணத்தம்பம், கட்க தம்பம், அவஸ்தை பிரயோகம்னு இதுதான் 64 கலை. ஆனா இதன் பெயர் என்ன என்பதை கூட இன்றைக்கு யாருக்கும் நினைவு வச்சுக்கிறது இல்லை. அப்போ இதெல்லாம் ஒரு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், ஒரு சென்டர் ஆஃப் லேர்னிங் ஏற்படுத்தி இதை பாதுகாப்பதுங்கிறது சங்கல்பம் நம்பர் 6. இது போல பல விஷயங்கள் இருக்கு. நான் ஒரு 6 அடிச்சிருவோங்கிறதுக்காக இது 6 மட்டும் சொன்னேன். ஆக அக்ஷய திருத்திகை என்று தொடங்குகிறார்கள். இது அக்ஷயமாக குறைவே இல்லாமல் வளர்ந்து கொண்டே போய் இந்த சங்கல்பம் மட்டும் இல்ல, பாரத சேவா மட்டும் இல்ல, மேற்கொண்டு அவர் எடுக்கக்கூடிய இது போன்ற எல்லா நல் முயற்சிகளும் எத்தனை பெரியோர்கள் ஆச்சாரியர் அனுகிரகத்தாலே, திவ்ய தம்பதியர் அனுகிரகத்தாலே அக்ஷயமாக பெருகிக் கொண்டே போக வேண்டும். பொதுவா அக்ஷய திருத்திகைனா நகை வாங்கலாமா, ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படின்னு யோசிப்போம். அப்படி இல்லாமல் சம்பிரதாயத்தை காக்க, பாரம்பரியத்தை காக்கணும்னு இன்வெஸ்ட் பண்ண உங்களுடைய மனம், மேடமுடைய மனத்துக்கு நாம எவ்வளவு அக்ஷய திருத்தியில யூஸ்வலா நமக்கு அந்த பக்கம் தானே மனசு போகும். அக்ஷய திருத்தியில் இப்படிப்பட்ட நல்ல காரியத்தை தொடங்கி வைத்த உங்களுக்கு நம்ம எல்லாரும் எந்தெந்த வகையில சப்போர்ட் பண்ண முடியுமோ 100க்கு 200% நம்முடைய அந்த சப்போர்ட்டை கொடுக்க முயற்சி போகும்னு சொல்லி இதோட நிகழ்ச்சியோட ஃபேமிலி பத்தி நான் சொல்றதுக்கு ரொம்ப சின்னவோ இருந்தாலும் அவ பெரிய பாரம்பரியத்திலேருந்து வரவா. அக்னிஹோத்ரீஸ் அந்த மாதிரி பல ஜெனரேஷன்ஸா இந்த சம்பிரதாயத்தில் இருக்கிறவா. நான் கூப்பிட்ட உடனே வந்து எனக்கு இந்த விஷயங்களுக்கு அட்வைஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணி இன்னைக்கு இங்கே வந்திருக்காரு. அவரோட ரொம்ப பிஸி ஷெட்யூல் அவருக்கு இருந்தாலும் எனக்காக இங்கே வந்திருக்கார். அவருக்கு ரொம்ப நன்றி சொல்லி அவர் ஆசீர்வாதம் சொல்லுவார். சகனாபவது சகனோ புனக்து சகவீர்யங்கரவாவஹி தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவஹை. ஸ்ருதம் மே கோபாய. மிகவும் பழமையான ஒரு தேசம் இந்த பாரத தேசங்கள். இந்த தேசம்தான் உலகத்திற்கே வழிகாட்டக்கூடியதான தேசம் எல்லா வகையிலையும். இந்த நாட்டை தான் உலகம் முழுவதும் பின்பற்ற வேண்டும் அப்படிங்கிற மாதிரி அறிவு செல்வம் முதலிய எல்லா வளமும் நிறைந்ததான ஒரு நாடு. நம்ம நாட்டை பற்றி நாம் பெருமையாக பேசணும் அப்படிங்கிறதுக்காக பேசல. ஒரு சின்ன உதாரணம் சொன்னாதான் இன்றைய தலைமுறைக்கு புரியும். நிறையா நீங்கள்லாம் ஸ்கூலில் படிக்கிறேன்.
ஸ்கூலில் என்னென்னவோ வரலாறு முதலிய விஷயங்கள்லாம் சொல்லிக் கொடுக்குறார்கள். இந்த 2000 வருஷ வரலாறுல நம்ம நாட்டை நோக்கி எல்லாரும் வந்தார்கள் அப்படின்னு வரலாறா, நாம வெளிநாட்டை நோக்கி போனோங்கிறது வரலாறு? நம்ம நாட்டை நோக்கி தான் எல்லாரும் வந்தார்கள். எதற்காக வந்தார்கள் அப்படின்னு சொன்னால், ஆரம்ப காலங்களில் அறிவு செல்வத்தை தேடி வந்தார்கள். அதன் பிறகு மற்ற செல்வங்களை கொள்ளையடிக்கிறதுக்காக வந்தார்கள். இப்படி எத்தனையோ சொல்லலாம். இந்த ராவணனை வதம் பண்ணும் போது ராமாயணத்தில் அவனோட 10 தலையை 100 தடவை அறுத்தார் ராமர், திரும்ப திரும்ப முளைச்சது அப்படின்னு சொல்றது ராமாயணம். அது மாதிரி எத்தனை பேர் எத்தனை தடவை அழிச்சாலும் திரும்ப திரும்ப புனருத்தாரணமாக கூடியதான தர்மம் இந்த சனாதன தர்மங்கள். நீங்க அழிச்சிட முடியாது. பொதுவாக சனாதன தர்மம் அப்படிங்கிற சப்தமே வாயில வராது, சனாதானம்ங்கிறா. தர்மம், சனாதனம்னா பழமையானதுன்னு அர்த்தம். தர்மம் அப்படின்னா ஸ்வபாவம்னு அர்த்தம். ஸ்வபாவம் அப்படிங்கிறது மனிதர்களுடைய ஸ்வபாவம். ஒரு பசுவோட சுபாவம் பால் கொடுக்கிறது, பாம்போட சுபாவம் கொத்தறது. மனிதர்களுடைய சுபாவம் என்ன அப்படின்னு சொன்னா அதுக்கு யார் சொல்றது? சாப்பிட்றதா, தூங்குறதா, குழந்தை பெற்றுக்கிறதா, இல்லை நம்மளை காப்பாற்றிக்கணும் அப்படிங்கிற முயற்சி எடுக்கிறதா? இதெல்லாம் உலகத்தில் உள்ள எல்லா உயிரினங்களுக்கும் பொதுவானது. ஆகார நித்ரா பய மைதுனானி சாமானியமேதத்து பசுபிர் நராணா தர்மோஹிதேஷாம் அதிகோ நராணாம் தர்மேண ஹீனாக பசுபி சமானா. அப்ப நம்மளுடைய மனிதர்களுடைய தர்மம்னா என்னங்கிறத நாம் எதுலேருந்து தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொன்னா, இப்போ டாக்டர் வெங்கடேஷ் சொன்னாரு, வேதம் இந்த இந்த சங்கல்பத்தோட முதல் சங்கல்பமே வேதத்தை ரட்சிக்கிறது அப்படின்னு. வேதம் அப்படிங்கிற அந்த சொல்லுக்கே அறிவு அப்படின்னு அர்த்தம். யாருடைய அறிவுன்னு சொல்ல போனா சங்கல்பம்னு அர்த்தம். சோகாமயதா பகுஸ்யாம் பிரஜா ஏதி சதபோ தப்பியதா அப்படின்னு வேதமே சொல்றது. பகவான் சங்கல்பிச்சான் இந்த பிரபஞ்சத்தை எப்படி படைக்கணும்னு சொல்லி அப்படின்னு. அந்த பரம்பொருளுடைய அறிவான வேதம்தான் மனிதனுடைய தர்மத்தை சொல்றது. சத்யான்ன பிரமதிதவ்யம், தர்மான்ன பிரமதிதவ்யம், குஷலான்ன பிரமதிதவ்யம், பூத்தின பிரமதிதவ்யம், சுவாத்தியாய பிரவச்சனாபியான்ன பிரமதிதவ்யம். இப்படி இருக்கலாம். நான் இப்போ உபன்யாசம் பண்ண வரலன்னா சுருக்கமாக சொல்லிட்டு போறேன். ஆத்ம குணம், ஆச்சாரம், ஆராதனம் அப்படிங்கிற இந்த 3 தொகுப்புக்கு மனித தர்மம்னு பெயர். முதல்ல நல்லவனா இருக்கணும், மனிதன்கிறவன் நல்லவனா இருக்கணும். 2வது விஷயம் சுத்தமா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது, உள்ளும் புறமும் 2 பக்கமும் சுத்தமா இருக்கணும். 3வது வழிபாட்டு முறை அப்படிங்கிறது. இந்த 3ம் மனிதனுக்கு சாந்தியை கொடுக்கறது, அமைதியை கொடுக்கறது, ஆனந்தத்தை கொடுக்கறது. அதனால அவனை சுற்றி இருக்கக்கூடிய சூழல்கள்லாம் அந்த ஆனந்தத்தை அடையாது. நாம் மனிதர்கள் அதற்குள்ள ஓரளவாவது கட்டுப்பட்டு இருக்கிறதுனால தான் ஓரளவு சாந்தியோட இருக்கும். நம்ம தெருவில் உள்ள ஒரு நாய் அடுத்த தெருவுக்கு ஃப்ரீயா போயிட்டு வர முடியுமோ தானே? பக்கத்து தெருவுக்கு போயிட்டு வர முடியுமா தானே? அங்கே போனாலே 10 நாய் வல்வல்வல்னு குறைச்சிடுவோம். நாம உலகம் முழுக்க சுத்திட்டு வரோம். காரணம் ஒருத்தருக்கு உள்ள கட்டுப்பாடு. இந்த கட்டுப்பாடு அப்படிங்கிறது தான் சாந்தியை கொடுக்கும். அந்த கட்டுப்பாடுக்கு தான் தர்மம்னு பெயர். அந்த நல்ல குணங்களை சொல்றது தான் வேதம். வேதத்தில் சொல்லப்பட்ட தர்மங்களை கடைபிடிக்கக்கூடியவர்கள் தான் மகான்கள். அப்ப நாம இந்த உலகத்திற்கு அந்த தர்மங்களை கொண்டு சேர்க்கணும். வேதத்தை அழிச்சுட்டா மிருகப்பிராயமா போயிடும், மிருக வாழ்க்கையா போயிடும். வாழ்க்கை அப்படிங்கிறது நாம் இந்த உலகத்திற்கு செய்ய வேண்டிய முக்கியமான கடமைகள்ல முதலானது என்ன? இந்த உலகம் வாழ வச்சிருக்கு, இதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு ஒருத்தர் நினைச்சா
ஃபர்ஸ்ட் செய்ய வேண்டியது நன்மக்களை கொடுப்பது. நமக்கு பிறக்கிற குழந்தைகளை நல்லவர்களா வளர்க்கிறது. அதுதான் நமக்கு செய்ய வேண்டிய முக்கியமான தர்மங்கள். ஒரு நல்ல மகனை பெற்றான் தசரதன். புற்பாமுதலா புல் எறும்பாதி ஒன்றின்றியே நற்பால் அயோத்தியில் வாழும் சராச்சரம் எல்லாம் நற்பாலுக்கு உயிர்த்தனன் நான்முகன் பெற்ற நாட்டுலே. எல்லா மக்களையும் சந்தோஷப்படுத்தி பகவான் வைகுண்டம் அழிச்சும் போனார் அப்படின்னு ராமாயணம் சொல்றது. இன்னொரு இதிகாசம் மகாபாரதம். ஒரு அயோக்கியன மகனா பெற்றான் திருதராஷ்டிரன். ஒரு நல்லவன மகனா பெற்றான் தசரதன். எல்லாரும் சந்தோஷத்தை அடைஞ்சார்கள். ஒரு அயோக்கியன மகனா பெற்றான் திருதராஷ்டிரன். மகாபாரத போரே வந்தது. அப்ப நல் மக்கள் பெற வேண்டும், நல் மக்களாக வளர்க்க வேண்டும். அறிவால்தான் உயர்ந்தவன் ஆகிறான். அறிவு காக்கப்பட வேண்டும். எத்தனையோ கொட்டி கிடக்கு. நம்மளுடைய வருஷத்தோட தேசத்தோட வரலாறு எடுத்து பார்த்தா பல படையெடுப்புகளால நாம் சிதைக்கப்பட்டாலும் அந்த அறிவு இன்னைக்கும் இருக்கு. சிலது நடைமுறையில் இருக்கு, சிலது புஸ்தக வடிவில் இருக்கு. திருப்பி எல்லாத்தையும் கொண்டு வர வேண்டிய காலம் வந்தாச்சு. பழசா பேசிட்டு இருக்கக்கூடாது. இங்க என்ன இருக்கு அப்படின்னு சில பேர் நினைப்பான். அவன் அதை கண்டுபிடிக்கலையா, இவன் அதை கண்டுபிடிக்கலையா, அப்படி போகலையா, இப்படி போகலையா அப்படின்னு. இதுக்கு எத்தனையோ நான் சொல்லுவேன். ஒரு சின்ன உதாரணம் மட்டும் சொல்லிட்டு போறேன். அவன் கண்டுபிடிச்ச படிப்புக்கும் நம்ம படிப்புக்கும் உள்ள வித்தியாசத்துக்காக இந்த லைட்ஸ் இருக்கு, வேவ்ஸ், இது ஸ்ட்ரைட்டா போகுமா வளைஞ்சு வளைஞ்சு போகுமா? ஸ்ட்ரைட்டா போகணும்னு தான் அவன் சொல்றாரு. ஏன்னா அவர் படித்த காலத்தில் அப்படிதான். அது அப்படி கிடையாது. ரிக்வேதத்தில் ஒரு பாகத்தில் இது வளைஞ்சும் போகும்னு இருக்கு. இது வளைஞ்சும் போகும்ங்கிறத இப்போ நிரூபிச்சிருக்கான் சயின்ஸில். நோபல் பரிசு சமீபத்தில் கொடுத்துருக்காங்க. இது வளைஞ்சும் போகும் அப்படின்னு. இது வளைஞ்சு போகுங்கிறத காமிக்கிறதுக்கு தான் குதிரை சூரியன். குதிரை இப்படி தானே போகும். இது மாதிரி ஏக விஷயங்கள் சொல்லலாம். இது மாதிரி கோடி விஷயங்கள் நம் தேசத்தில் புஸ்தகமாகவே அப்படியே இருக்கு. இதெல்லாம் வெளிக்கொண்டு வரணும். இந்த படிப்பு அந்த படிப்பு ரெண்டையும் கம்பேர் பண்ணி பேசுகிறவா வரணும். அதை நம்ம வெங்கடேஷ் மாதிரி இப்போ நாங்கள்லாம் இந்த பக்கம் நிற்கிறவர், அவர் அந்த பக்கமும் இந்த பக்கமும் சேர்ந்து நிற்கிறவர். அவர் இதை ரெண்டையும் சொல்கிறவாளாக இருக்கணும். குழந்தைகளுக்கு அதை கொண்டு சேர்க்கணும். இது மாதிரி தேசம் முழுக்க ஒற்றுமையாக இருக்கணும். உதவி பண்ணணுங்கிற எண்ணத்தோடு இருக்கணும். கோசாலைகளை ரட்சிக்கணும். ஏழைகளுக்கு உதவி பண்ணணும். 1000 விஷயங்கள். எனக்கு என்னமோ நம்ம சூப்பர் ஸ்டார் நேரடியாக வந்து என்ன பண்ணணும்னு நினைச்சாரோ அதை பண்ண முடியாதத மேடம் மூலமா பண்றாரோன்னு நினைக்கிறேன். அதுதான் உண்மை. அவர் என்ன பண்ணணும்னு நினைச்சாரோ அதை நேரடியா வந்து வரல அவருக்கிறதுனால மேடத்திட்ட பள்ளி இப்படி சொல்லி பண்ண சொல்லியிருக்காரு. ரொம்ப சிரத்த மேடத்துக்கு. இந்த தர்மமானது மேல மேல ஆடவரமா விஷமா வளர்ச்சி அடையணும்னு சொன்னார். இந்த நாள் அபூர்வமான நாள். நான் தான் அதை குறிச்சு கொடுத்தது. இந்த நாளில் என்ன விசேஷம்னா அக்ஷய திருத்தியேங்கிறது மட்டும்தான் எல்லாருக்கும் தெரியும். ரோஹிணி புதவாரம் 2 சேர்றது. இது 17 வருஷம் முன்னாடி ஒரு தடவை வந்தது. இனி 27 வருஷம் கழிச்சு தான் திரும்பி வரும். அக்ஷய திருத்திய, ரோஹிணி, புதவாரம் 3 இன்னும் 27 வருஷம் கழிச்சு தான் வரும். அக்ஷய திருத்தியன்னா எல்லாரும் நகை வாங்குறதுன்னு சொல்லிட்டு இருக்கா. அப்படி இல்லை. நாம பண்ணக்கூடிய செயல்கள் விருத்தியாகும். ஒரு காலத்துல நம்ம முன்னோர்கள்லாம் தான தர்மங்கள் பண்ணுவார்கள். அதற்கு தான் இந்த நாள். யார் தங்கம் வாங்கணும்னு கலப்பி விட்டான்னு புரியல. அப்படி ஒரு கிடையவே கிடையாது. தங்கத்தை தானம் பண்ணணும்னு தான் இருக்கு. 2வது விஷயம் ரோஹிணி புதவாரம்னு சொல்லணும். ரோஹிணி சந்திரனோட அதிபதி. புதன் வித்யாகாரகன், மனக்காரகன். சந்திரன் வித்யாகாரகன். இந்த நாலட்சையும் சங்கல்பம்ங்கிறது சொல்ல பாருங்க. சங்கல்பத்துல மனசை பத்தி யோக சாஸ்திரத்தை சொல்லும் போது சங்கல்ப விகல்பாத்மகம் மனஹா அப்படின்னு. இதுவா அதுவா அப்படிங்கிற கன்ஃபியூஷன் இருக்கிறது ஆரம்ப நிலை. இதுதான் அப்படின்னு தீர்மானம் பண்ற நிலைக்கு புத்தின்னு பேர். மனசோட ஒரு சொரூபம் தான் அது உச்சத்தில் இருக்கணும். ரோஹிணியில தான் சந்திரன் உச்சத்தில் இருப்பான்.
படிப்பு ஒருத்தனுக்கு நன்னா வருமா வராதா அப்படிங்கிறது ஜாதகத்தை எதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம்னா புதனை பார்த்தா தான் தெரியும் இவனுக்கு படிப்பு வரும் வராது அப்படிங்கிறது. அந்த புதனோட வாரம் இந்த நோக்கம் என்னன்னா நாலெட்டை ஸ்ப்ரெண்ட் பண்ணணும், ஜனங்கள்கிட்ட கொண்டு சேர்க்கணும்னு. பேசிக்காவே வேதம் அதுதான் சொல்றது, சுதமே கோபாயான், அறிவு காக்கப்பட வேண்டும் அப்படின்னு தான் அதனுடைய அர்த்தம். அறிவால தான் உயரணும், அறிவே தான் உயர்வு, பிறப்புனால உயர்வுன்னு நம்ம சாஸ்திரங்கள்ல எங்கேயுமே சொல்லல். இவர்கள் சொல்ற வேதத்திலெல்லாம் அது கிடையவே கிடையாது. பிறப்புனால உயர்வு அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது, அறிவினால தான் உயர்வு அப்படிங்கிறது தான் நம்ம சாஸ்திரங்கள் சொல்லப்பட்டது. அந்த அறிவை உலகம் முழுக்க நம்மளுடைய மகரிஷிகள் முன்னோர்களுடைய அந்த அறிவை கொண்டு சேர்க்கணுங்கிற அந்த வேடத்தோட சங்கல்பத்துக்கு பின்பலத்தில் இருக்கக்கூடிய நம்மளுடைய ஸ்ரீமான் ரஜினிகாந்த் அவர்களுக்கும் மற்ற இதில் ஆர்கனைசேஷனில் உள்ள அத்தனை நண்பர்களுக்கும் நீண்டதான ஆரோக்கியத்தையும் ஆயுஷையும் பகவான் உற்சாகத்தையும் குறையாமல் கொடுத்து இது ஆலமரம் மாதிரி தழைக்கணும் அப்படின்னு நானும் பகவானை பிரார்த்திச்சேன். அவன் சொல்கிறான், கேட்கறான், இதுதான் சங்கல்பம். அதே மாதிரி நான் ஒரு தடவை சொன்னான், அதான் சங்கல்பம். இது பகவத் அனுகிரகத்தினால சம்யக்கு கல்பயத்தி அல்லது கல்பத்தே என்பதாக நன்கு அதை வெறும் இன்சிஸ்ட் பண்ணணும். வெறும் சொல்லிட்டா போகாது, ஒரு வார்த்தையில் சொல்லிட்டு போட்டால் போகாது, பட் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். இன்னைக்கு சாதாரண நிலையில் தாமோதர் ரிக்ஷா ரொம்ப அழகாக அதை நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டார். இன்னைக்கு ஒரு சூப்பர் ஸ்டார் டே, சாதாரண நாள் இல்லை, சூப்பர் ஸ்டார் டே. ஏன்னா நான் சொல்லல, லீலா சுகர் கிருஷ்ண கர்ணாமிரதத்தில் சொல்றேன். சுவாதி நட்சத்திரத்தில் ஒரு துளி மழை துளி விழுந்ததுன்னு சொன்னா அது மௌக்திகமாகும். பட் ரோஹிணி நட்சத்திரம் பார்த்துதான் சுவாதி மௌக்தியத்தை காட்டும் நான் ஒரு ரத்னத்தை பெற்றெடுக்கிறேன் என்பதாக, சாரோகிணி நீல வசூத ரத்னம் என்பதாக ஸ்டார் வேல்யூ அடையறதுக்காக ஸ்டாருக்குள்ள போட்டி வந்த பொழுது ரோஹிணி சூப்பர் ஸ்டாராக இந்த நட்சத்திரமாக விளங்கிட்டு கிருஷ்ணனுடைய ஜென்மத்தை காண்பித்து என்று சுவாமி அந்த லீலாசுகர் கிருஷ்ண கர்ணாமிரதத்தில் சொல்றது. ரொம்ப ஒரு அற்புதமான விஷயம். சங்கல்பம்னா சாதாரண சங்கல்பம் இல்லை, நம்முடைய சனாதன தர்மத்தை, இப்ப சனாதனம்னா சந்தானத்துடைய அசோசியேஷன் நிறைய பேருக்கு வார்த்தை கூட சரியா வர மாட்டேங்குது. அதை சொல்றதே கூட அந்த சனாதனம் என்பதாக சொல்லும் பொழுது அது எப்படி ஒரு ரைட் பார்த்தா இன்னைக்கு வரக்கூடியதான நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு நாம காண்பிக்கணுன்றதுக்காக இந்த ஃபவுண்டேஷன் இன்று ஊன்றப்பட்டிருக்கிறது. நீங்க பஞ்சாயத்துல பார்த்தீங்கன்னா கீழ் நோக்கு நாள் மேல் நோக்கு நாள்னு போடுவாங்க. கீழ் நோக்கு நாள்னா விதை விதைக்கக்கூடிய நாளுக்கு கீழ் நோக்கி நாள்னு பேரு. அன்னைக்கு விதைத்தோமையானால் அது ஆலமரமாக தழைத்து ஓங்கும். இன்னைக்கு அப்படி ஒரு ஃபவுண்டேஷன் இன்னைக்கு சங்கல்பம்ன்ற பேர்ல பகவத் சங்கல்பத்தினால விதைக்கப்பட்டிருக்கிறது. இது மிகப்பெரியதாக நம்முடைய சனாதன தர்மத்திற்கு நிழல் தரும் என்பது சந்தேகமே கிடையாது. வெறும் ஒரு பிரதிஜை பண்ணா போறாது. பகவத்கீதையில ஒரே ஒரு வார்த்தை, இந்த செலிபிரிட்டிஸ் எப்படி இருக்கணும் அப்படின்றத கிருஷ்ணன் சொல்றான். எத்தர் ஆச்சரதி சிரேஷ்டா தத்ததேவ இதரோ ஜனா சயத் பிரமாணம் குருதே லோகஸ்ததனு வர்த்தது. இந்த பரபாத் அர்ஜுனா, நீ ஒரு செலிபிரிட்டி, உன்னை ஃபாலோ பண்றதுக்கு 10,000 பேர் ரெடியா இருக்கா. அப்போ நீ அவளுக்கு வழிகாண்பிக்கணும். நீ எந்த வழியில போறியோ அந்த வழியில தான் அவளும் உன்னை ஃபாலோ பண்ணுவான். ஆகையால நீ ரொம்ப கேர்ஃபுல்லா இரு, ரொம்ப ஜாகிரதையா இரு. இவாளுக்கு வழிகாட்டியா நாம இருக்கோம்ன்ற ஃபீலிங்கோடு இரு. நேற்று ஒரு உபன்யாசம் சொன்னேன், குருமார்கள் இப்படி ஞான முத்திரையோடு இருப்பான். நீங்க பார்த்துருக்கீங்க, பெரும்பாலும் குருமார்கள் இப்படிதான் இருப்பான். ஒருத்தர் என்ன கேட்டார், சார் குருமார்கள் ஏன் இப்படி இருக்காங்க? அவனுக்கு என்ன அது பதில் சொன்னாலும் ஏடாவிடமா தான் நான் புரிஞ்சுப்பான். நான் ஒரே வார்த்தை சொன்னேன், எப்போ பார்த்தாலும் ஃபோனை ஸ்வைப் பண்ணிட்டே இருக்காரு, தேவையில்லாத போஸ்டிங்க்கு லைக் போடாத, இந்த 2 விரலை மூடி வச்சுக்கோன்னு தான் குருமார்கள் நமக்கு மூடி வச்சிருக்காரு. எப்போ பார்த்தாலும் ஃபோனை ஸ்வைப் பண்ணிட்டே இருக்கிறது, இல்லைன்னா அது தேவையில்லாத போஸ்ட்டுக்கு லைக்கை போட்டு மாட்டிக்கிறது. இது பண்ணாதே, இது பண்ணாம இருந்தாலே வாழ்க்கையில முன்னேறதான்றதுக்காக தான் குருக்கள் இப்படி நமக்கு உபதேச முத்திரையை காண்பிக்கிறாங்க. ஆகையால இன்னைக்கு வழிகாட்டும் பொழுது ரொம்ப பிரசித்தமா இருக்கிறவா அவ ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சாள்னா நம்ம பசங்க புள்ளிங்கோவா போயிடுக்கிற பசங்க புள்ளைங்கோவா மாறுவா நமக்கு. அதுதான் இன்னைக்கு இங்க நிறைய செலிபிரிட்டிஸ் இருக்கா. அவ மூலமாக இது நடக்கிறதுன்னு வரும் பொழுது அடுத்த சமுதாயம் அவர்களை பார்த்து தங்களுடைய பழக்க வழக்கங்களை கற்றுக்கொள்வதற்கு இந்த பிளாட்ஃபார்மில் ஒரு மிகச்சிறந்த விதை விதைக்கப்பட்டிருக்கிறது. இது பகவத் சங்கல்பம்.
இதெல்லாம் பெரியவர்கள் அதுவும் அவனது இன்னருளே என்பதாக சொல்லுவோம். இந்த பொது மேடையில என்னுடையதான ஒரே ஒரு கோரிக்கை, இதுவும் ஒரு சங்கல்பமாக ஏற்க வேண்டும். என்னன்னா, இனி திரைப்படங்களிலும் சரி இந்துக்களை இழிவாக காண்பிக்கக்கூடிய சித்தரிக்கக்கூடிய காட்சிகளை நாம் ஒருபொழுதும் அனுமதிக்க கூடாது என்று நாம் சங்கல்பம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த கை இதுக்கு மட்டும்தான் தட்டணமே தவிர்த்து நம்மளை கேலி பண்ணி காட்சிகள் அமைச்சிருந்தா கை தட்டக்கூடாது. அதுக்கு நாம இந்த பிளாட்ஃபார்ம்ல ஒரு சங்கல்பம் பண்ணிக்கணும். சனாதன தர்மம் என்றால் நாம் பாடசாலைகளில் வளர்ப்பது மட்டுமில்லை, பாடசாலையில் பயிலும் பிள்ளைகளுக்கு நம்முடைய பெண்களை கல்யாணம் செய்து வைப்பதும் நாம் செய்து கொள்ள வேண்டிய சங்கல்பம். பாடசாலை பசங்க படிச்சுட்டே இருந்தா அப்புறம் யார் வருது? இன்னைக்கு நமக்கு ஒரு பெரிய ஆஸ்பிஷியஸ் டே. என்ன பார்த்தீங்கன்னா, பிரக்ஞானந்தா, வைபவ் வைஷ்ணவ், சத்ய சந்திரசேகரேந்திர சரஸ்வதி, இளைஞர்கள், சனாதனிகளான இளைஞர்கள் நமக்கு இந்தியாவிற்கு எதிர்காலத்திற்கு வழிகாட்டிகளாக இருக்கக்கூடிய நாடாக இப்ப அமைஞ்சிருக்கு. பிரக்ஞானந்தா நெத்தியில விபூதி இல்லாமல் பிரக்ஞானந்தாவை பார்க்க முடியாது. என்னென்னமோ பண்ணி பார்த்தா பாவம் இல்லையா? அவருடைய நாலேஜையோ அதை அழிக்க முடியல. நெத்தியில விபூதி இல்லாமல் பார்க்க முடியாது. நேத்து நானா 14 வயசுல 100க்கு 35 மார்க் வாங்குறதுக்கு யோசிச்சேன் சார். அவன் 35ல 100 மார்க் அடிச்சுட்டு போயிட்டான், 100 ரன் அடிச்சு போயிட்டான். அந்த சின்ன பையன் வைபவ் வைஷ்ணவ். நான் 100 மார்க்கு 35 வாங்கினா பாஸ் ஆகலாம்னு நினைச்சிட்டேன். 35 மார்க்ல 11 சிக்ஸரோட படபடம் அடிச்சுட்டு சுவாமி போயிட்டு அப்படின்னு காமிச்சிட்டு போயிட்டார் வைபவ் வம்சி. அதுபோல இன்னைக்கு காத்தால 20 வயசு பாருங்க, 20 வயசுல எப்படி ஒரு வைராக்கியம் இருக்கலாம். அம்மா அந்த சகோதரி அவள்லாம் பக்கத்தில் நிற்கிறான், எந்த சலனமும் இல்லாமல். சத்ய சந்திரசேகரேந்திர சரஸ்வதி இன்னைக்கு காலத்துல துறவு ஏற்றிருக்க. இதெல்லாம் நமக்கு வழிகாட்டி. இவாதான் ரோல் மாடல், இவாதான் நமக்கு இன்ஸ்பிரேஷன். நம்ம பிள்ளைகளுக்கு இவாளை காண்பிச்சு வளர்க்கணும், நம்ம பிள்ளைகளுக்கு இவாளை காண்பித்து வளர்க்கணும். அது ஒரு சங்கல்பமாக அமைய வேண்டும் என்பதாக அரும்பாடுபட்டு திருப்பதி லதா ரஜினிகாந்த் எங்களை தான் ஃபாலோ பண்ணுறதே பெரிய கஷ்டம். நான் சொல்றது எங்களை பிடிக்கிறது சொல்லுவோம், மற்றபடி 10 விஷயத்துல சொல்ல. இன்னைக்கு அவளை ஃபாலோ பண்ணா இன்ஸ்டாவில் இருக்காரா ஃபேஸ்புக்கில் இருக்காரான்னு கேட்கலாம். நாங்கள் சொல்றது கேரக்டரில் ஃபாலோ பண்ணு, அவருடைய உபதேசத்தில் ஃபாலோ பண்ணுங்க. ஆனால் இத்தனை பேரை திரட்டி பொறுமையாக எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணி ஒரு பக்குவமாக பெரியவாரிடத்தில் கலந்து ஆலோசித்து ஒரு ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன், அது பேஸ்மெண்ட் வீக்கு பில்டிங் ஸ்ட்ராங்காக இல்லாமல் நல்ல ஒரு ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷனாக திருப்பதி லதா ரஜினிகாந்த் அவர்கள் இன்றைய தினத்தில் ஏற்படுத்தியிருக்கிறார்கள். இதற்கு இந்த மேடையிலேயே நாம் எல்லோரும் சேர்ந்து அவர்களுக்கு எல்லா விதத்திலும் உறுதுணையாக இருக்கிறோம், இருப்போம் என்பதை சங்கல்பமாக தெரிவித்துக் கொள்கிறேன். இதிஷம்.